பென்டன் சீரிஸ்ல முக்கிய புள்ளிகள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்து போட்டோம்னா டாப் 3ல இந்த பர்சனும் இருப்பாங்க. கிளாசிக் சீரிஸ்ல இருந்து பென்னுக்கு நிறைய இடத்துல ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்த குவெண்டலின், குவென்டனிசனை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பென்னன் பாக்குற உங்க ஃப்ரெண்டுக்கு மறக்காம ஷேர் பண்ணி விட்டு வந்துருங்க. வீடியோக்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் பென்னுக்கும் குவென்னுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, குவென் வந்து பென்னோடைய அக்கா. இதுல குவென்ன வந்து அக்கான்றது நம்ம கிளாசிக் சீரீஸ்ல எங்கேயுமே காமிச்சிருக்க மாட்டாங்க. ரீபூட் சீரீஸ்ல தான் குவென் வந்து பென்னை விட ஒரு 7 செகண்ட் மூத்த பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. குவென்டனிசன் பென்டன் சீரீஸ்ல ஏன் ரொம்ப முக்கியமான ஒரு ஆளு அப்படின்னா, கிளாசிக் டு ஆம்னிவர்ஸ் வரைக்குமே பென்னுக்கு சப்போர்ட்டிவா நிக்கிற ஒரு கேரக்டர். அண்ட் அது மட்டும் இல்லாம வேற ஒரு யூனிவர்ஸ்ல குவென்டனிசன் தான் ஆம்னிட்ரிக்ஸ் ஹேண்டில் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் இதை ஒரு நான் கேனன் எபிசோட்லயுமே நமக்கு ஷோ பண்ணிருப்பாங்க. அந்த எபிசோட்ல பார்த்தோம் அப்படின்னா பென்னை விடவே குவென்ன ஏலியன்ஸை நல்லாவே ஹேண்டில் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு குவென்ன ஹீட் பிளஸ்டா மாறினதுக்கு அப்புறம் பல வித்தைகளை புதுசா பென்னுக்கே காட்டுவாங்க. பென்னே ஆச்சரியமா தான் பார்ப்பாரு. இவங்க ஃபேமிலியில இவங்க மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பேர் இருக்காங்க வளவலன்ட்டு. சப்போஸ் உங்களுக்கு அந்த ஃபேமிலியை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அப்கமிங்ல அதுக்கு தனியா ஒரு வீடியோ போடுறேன். என்னதான் குவென்டனிசன் ஆம்னிட்ரிக்ஸை யூஸ் பண்ண மாதிரி சில இடத்துல காமிச்சிருந்தாலும் ஆம்னிட்ரிக்ஸ் இல்லாம குவென் கிட்ட என்னென்ன பவர்ஸ் இருக்குன்னு பார்ப்போமா? குவென் ஒரு இன்டெலிஜென்ட்டான பொண்ணு. அண்ட் அது மட்டும் இல்லாம பென்னுக்கு அட்வைஸ் பண்றதையும் சப்போர்ட் பண்றதுலயும் குவென் அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லலாம். குவென்னுக்கு சின்ன வயசுல இருந்தே மேஜிக் மேல நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. மேஜிக் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம குவென்ன ஷீல்டு, வைப்ஸ், பிளேடு, எனர்ஜி பிளாஸ்ட், எனர்ஜி பீம், எனர்ஜி டென்ட்ரில்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. ஆனா அது அவங்களுடைய 16 வயசு வரைக்கும் மேஜிக் மட்டும் தெரிஞ்ச குவென்னு. அதுக்கப்புறமா தான் குவென்னுக்கு இன்னொரு விஷயம் தெரிய வரும். நம்ம சாதாரண பொண்ணு கிடையாது, நம்ம ஒரு ஆனடாய்டு அப்படின்ட்டு. அது வந்து அவங்க பாட்டி வெரோனா மூலியமா தெரிய வரும். இந்த ஆனடாய்டை பத்தி சொல்லணும்னா அதுக்கு இந்த வீடியோ பத்தாது, அதுக்கு நான் தனியா ஒரு வீடியோ போடுறேன். ஆனடாய்டா யாரு அப்படின்றத சின்னதா ஒரு ரெஃபரன்ஸ் பண்ணி வச்சுட்டு போறேன். இவங்களுக்கு தனியாவே ஒரு ஹோம் பிளானட் இருக்கு. அவங்க பூமியை சேர்ந்தவங்க கிடையாது. அண்ட் இவங்க முழுக்க முழுக்க எனர்ஜி சோர்ஸால கிரியேட் ஆன ஒரு பீயிங். இந்த மேனா பவர்ஸ நம்ம குவென் எந்தெந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாப்போமா? குவென்னால மேனாவை மேனிபுலேட் பண்ண முடியும், மேனா அப்சர்வ் பண்ண முடியும், ஷாக் வேவ்ஸ் கிரியேட் பண்ண முடியும், லைட் ரீஜெனரேஷன் பண்ண முடியும், டெலிகைனசிஸ் பண்ண முடியும், ஹீட் விஷன் இருக்கு, டெலிபோர்டேஷன் பண்ண முடியும், மேனா பவர்ஸ் யூஸ் பண்ணி மேனா டிடெக்ஷன் பண்ண முடியும், போர்ட்டல் கிரியேட் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த மேனா பவர்ஸ் யூஸ் பண்றது மூலியமா லைஃப் ஃபோர்ஸ்ல இருந்து பவர்ஸ் அப்சர்வ் பண்ணிக்க முடியும். குவென்டனிசன் ஹியூமன் ஃபார்ம்ல இருக்கும்போது அவங்களுக்கு பவர்ஸ் அப்படின்றது ஒரு லிமிட்டடா தான் காமிச்சிருப்பாங்க. பட் அதுவே வேற லெவல்ல இருக்கும். ஆனா அவங்க ஆண்ட்ராய்டா மாறிட்டாங்க அப்படின்னா என்ஹான்ஸ் ஸ்டாமினா அண்ட் ஸ்ட்ரென்த் இருக்கும். குவென்னுக்கு மேஜிக் மேல இன்ட்ரெஸ்ட் வரதுக்கு இன்னொரு பெரிய ரீசன் இருக்கு. அதுதான் நம்ம ஹெக்ஸ் யூஸ் பண்ண சார்ம்ஸ் ஆஃப் பெசல் அப்படின்ற ஸ்டோன்ஸ். ஆக்சுவலா இது மொத்தமா ஒரு 6 ஸ்டோன் இருக்கு. இந்த 6 ஸ்டோனுக்குமே தனித்தனியா பவர்ஸ் இருக்கு. அப்கமிங் வீடியோஸ்ல அந்த 6 ஸ்டோன்ஸை பத்தி நான் தனியா ஒரு வீடியோ போடுறேன். இந்த ஸ்டோன்ஸ் வச்சுதான் குவென்னுக்கு மேஜிக் மேல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னேன். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ஸ்டோனு கிளாசிக் சீரீஸ்ல மட்டும் இல்ல, ஆம்னிவர்ஸ் வரைக்குமே பென் கூட டிராவல் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸா தான் நம்ம கிளாசிக் சீரீஸ்ல ஃபியூச்சர் டைம்லைன்ல இருந்து வந்த குவென்னை ஷோ பண்ணியிருப்பாங்க. அவங்க கையில பார்த்திருந்தீங்கன்னா இந்த சார்ம்ஸ் ஆஃப் பெசல் அப்படின்னு சொல்லப்படுற இந்த 6 கல்லையுமே கையில வச்சிருப்பாங்க. அண்ட் ஹையர் ஸ்டடீஸ்க்காக குவென் ஆம்னிவர்ஸ் சீரீஸ்ல வெளியில போய் படிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த டைம்லயுமே இந்த ஸ்டோன் கூட ரொம்பவே இன்ட்ராக்டா இருக்க மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். குவென் அவங்கள வேற ஒரு நேமை யூஸ் பண்ணி கிளாசிக் சீரீஸ்ல ப்ரொஜெக்ட் பண்ணிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அதே நேமை யூஸ் பண்ணி ஆம்னிவர்ஸ் சீரீஸ்ல அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணிருப்பாங்க. அது என்ன நேம் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் சொல்லிட்டு போங்க. பென்டனை பத்தி நம்ம சேனல்ல வித்தியாசமா நிறைய வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். அண்ட் அப்கமிங் வீடியோஸ்ல இன்னும் நிறைய வீடியோஸும் போட போறோம். அந்த வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு போயிடுங்க.